கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 3/10/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பன், இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நிறைவும் அன்பும் ஆசீர்வாதம் விடுதலும் என்னுடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படியாக நீர் செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன்ப்பா. உடைய கிருபைக்குள்ளாக நீர் முடிசூட்டுவீராக. உடைய அன்பின் அபிஷேகம் எப்போதும் இவரோடு செயல்படட்டும். உடைய நிறைவானது இவருடைய வாழ்க்கையிலிருந்து செயல்படும்படி நீர் செய்தரும்படி ஜெபிக்கிறேன். உடைய கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீதும் பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இருப்பதாக தகப்பனே. சங்கீதம் 46:7 சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி எழுதப்பட்டுக்கூடிய வார்த்தையின்படி எப்போதும் நீர் இவரோடு இருந்து இவரை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. செல்லக்கூடிய இடத்துல மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 3/10/2024 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். தேசத்தில் என் தேவனுடைய அற்புதத்தை நீர் செய்தருளும்படி ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபையானது தேசத்தில் இருக்கட்டும், உம்முடைய நிறைவானது தேசத்தில் இருக்கட்டும் அப்பா. அற்புதத்தினால தேசத்தை நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். இந்திய தேசத்தில் என் தேவனுடைய கிருபை இறங்கட்டும் தகப்பனே. சுகமானது தேசத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் நன்மை பெறட்டும். எனக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்பு கொடுக்கிறோம். அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.